தூய ஆவியே துணையாக வாருமே. சாட்சியாய் எம்மை மாற்றுமே. ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடன் வாழ எங்களுக்கு ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுக்கின்றவரே, உமது ஆசீர்வாதங்களுக்காகவும் உமது அருளுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். தாவீதை சாமுவேல் திருப்பொழிவு செய்தார். ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது என்று. திருப்பொழிவு செய்யப்பட்ட தாவீது அரசன் ஆண்டவருக்கு ஏற்புடையவராக வாழ்ந்தார். பாவம் செய்தாலும் அதற்கான பரிகாரத்தை செய்து கடவுளின் மகனாக மாறினார். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். ஓய்வு நாள் மனிதருக்காக, மனிதர் ஓய்வு நாளுக்காக அன்று என்று. இதன் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உணர்த்தும் உண்மை என்னவென்றால், மனிதனின் மேன்மைக்காக, நலனுக்காக, கடவுளின் வழியில் மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கின்றார். கடவுளின் ஆசீர்வாதங்களை உணர்ந்து நாம் நல் வாழ்க்கை வாழும் பொழுது, நாம் ஆண்டவரின் அருளில் நிலைத்திருக்கும் பொழுது, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நல்லவையும் நமக்கு நடக்கும். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் ஜெபிக்கின்றோம். தூய ஆவியை பெற்றுக்கொண்ட தாவீது அரசனைப் போல, தூய ஆவியை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்களைப் போல ஆவியின் வல்லமையை உணர்ந்து அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய உடல் உள்ள ஆன்மீக நலன்களுக்காக ஜெபிப்போம். நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.